Today we are going to look at a small topic. It's called "How do I live my life?" The question that we must ask ourselves is, "How am I living my life?" And the answer is, பதில் என்பது however you want to live your life. நீங்க எப்படி வேணாலும் நீங்க விருப்பப்படி இங்க வாழலாம். Now the question we ask ourselves is, how can we live how we want? அதாவது முக்கியமான விஷயம் என்னன்னா நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பது. And it's because the gift of free will given to us by God. அதாவது ஆண்டவரால நமக்கு ஒரு சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் எப்படியும் முடிவெடுத்து வாழக்கூடிய ஒரு சுதந்திரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. You see, Jesus, when he died on the cross, he died to forgive the sin of mankind in the world. But God has given us the opportunity to have free will in this world. பாருங்க, இந்த உலகத்திலே ஆண்டவர் நாம் சுயமாக முடிவெடுக்கக்கூடிய ஒரு சுதந்திரத்தை நமக்கு அவர் கொடுத்திருக்கிறார். We can choose what we want to do, when we want to do, and how we want to do. நமக்கு கொடுக்கப்பட்ட சுதந்திரத்தினாலே நாங்கள் என்னவும் எப்பவும் எப்படியும் செய்யலாம் என்ற ஒரு சூழ்நிலை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். Every day we can decide how we want to live our life. ஒவ்வொரு நாளும் நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழலாம் என்று நமக்கு சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. The question is, how do we decide to use the freedom God has given us? ஆனால் அந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு நாம் எப்படிப்பட்ட முடிவுகளை எடுத்து வாழ்கிறோம் என்பதிலே நாம் முக்கியமாக ஒரு காரியத்தை பார்க்க போகிறோம். There's few examples of scenarios where I want to explain. So with free will you can ask God for what you want. அதாவது இந்த சுதந்திரத்தினாலே நீங்கள் ஆண்டவரை கேட்கலாம், நம்ம எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழணும்னு நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கலாம். So the normal thing we ask God is, God, give us the patience to live in this life. அப்போ வழக்கமாக ஆண்டவர் நமக்கு ஒரு பொறுமையை கொடுத்திருக்கிறார். அந்த பொறுமையினால் இந்த உலகத்தில் வாழ்வது எப்படி என்பதை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். So if you ask God, God, give me patience so I can be peaceful to others and work peacefully in my work and my life. பாருங்க, ஆண்டவர்கிட்ட நம்ம என்ன கேட்கலாம்? பொறுமையை கேட்கலாம். ஆண்டவரே, எனக்கு பொறுமையை கொடுங்க, அதனால் இந்த உலகத்தில் நான் வேலை செய்கிற இடத்துல நான் பொறுமையோடு இருந்தேன்னு சொன்னால் சமாதானத்தோடு நான் இருக்க முடியும் அப்படின்னு நம்ம ஆண்டவர்கிட்ட பொறுமையை கேட்கலாம். Or we ask patience so that we can be obedient to others and listen to others. அப்போ பொறுமையை நாம் கேட்கும் பொழுது மற்றவர்களுக்கு கீழ்ப்படிகிறதுக்குரிய திறனும் நமக்கு வரும். அப்போ பொறுமை இருந்தால் மற்றவர்களுக்கு கீழ்ப்படியலாம். அதனால் ஆண்டவர்கிட்ட அதை கேட்டு நாம் பெற்றுக்கொள்ள முடியும். So God tests us within patience within situation. பாருங்க, அந்த சூழ்நிலைகளிலே நம்முடைய பொறுமையை ஆண்டவர் அங்கே சோதிக்கிறார். In that moment when God is testing us, do we get angry? Do we complain? அப்போ பரீட்சிக்கிறார். அதாவது அந்த சூழ்நிலைகளை நமக்கு உருவாக்கி அந்த சூழ்நிலைகளிலே நாம் எப்படி செயல்படுகிறோம்? பொறுமையாக இருக்கிறோமா அல்லது கோபப்படுகிறோமா? Do we stay calm and trust God, or do we curse God for the problems happening in our life? பிரச்சனை வந்த உடனே நாம் பொறுமையாக இருந்து தேவனிடத்தில் நம்பிக்கையாக இருக்கிறோமா, இல்லை அந்த சூழ்நிலையிலே கோபப்பட்டு ஆண்டவரை நாம் திட்டுகிறோமா? Because patience where God tests us to see. Patience is where God will test us to see how we are in that situation. பாருங்க, ஆண்டவர் பரீட்சிக்கிறார். சூழ்நிலைகளை உருவாக்கி நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்பதை நமக்கு பரீட்சிக்கிறார். அந்த சூழ்நிலையை உருவாக்கி நம்ம அந்த சூழ்நிலையில பொறுமையாக இருக்கிறோமா அல்லது கோபப்படுகிறோமா என்பதை பார்க்கிறார். These challenges helps us grow and teach us how to be peaceful under pressure. பாருங்க, இப்படி நமக்கு சூழ்நிலை உண்டு பண்ணி தேவன் கற்றுக் கொடுப்பதனால நமக்கு அவர் பொறுமையை கற்றுக் கொடுத்து அங்கே மிக மன அழுத்தமுள்ள ஒரு சூழ்நிலைகளிலும் கூட பொறுமையாக இருந்து சமாதானத்தோடு இருக்க தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். But the blessing is we can ask that. We have the freedom to ask God for the goodness for our life. பாருங்க, அதனால் ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கணும். ஆண்டவர் ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்வதற்கு இதெல்லாம் எனக்கு தேவைன்னு நம்ம தான் ஆண்டவர்கிட்ட கேட்க வேண்டியதாக இருக்கிறது. You see, many places in the world they don't have the free will. Some countries are under regulations, but in this country God has given us freedom to ask him whatever we want. பாருங்க, பல தேசத்தில் சுதந்திரன்றதே கிடையாது. அவர்களெல்லாம் மிக கடுமையான சட்டத்திட்டங்களுக்குள்ளே போடப்பட்டு அவர்கள் பல காரியங்களை செய்ய முடியாதபடிக்கு சூழ்நிலைகள் இருக்கிறது. ஆனால் இந்த தேசம் மிக சுதந்திரமான ஒரு தேசம். கிட்டத்தட்ட நாம் எதையும் செய்யலான்ற ஒரு சூழ்நிலையில் தான் ஆண்டவர் எங்களுக்கு இந்த தேசத்தை கொடுத்து வைத்திருக்கிறார். Another example is asking for the wisdom and knowledge. மிக முக்கியமாக தேவனிடத்தில் நாம் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டியது என்பது ஞானம், wisdom, knowledge. அதுக்கு பிறகு அறிவு. The question is, how does God give us wisdom? அப்போ ஆண்டவர் எப்படி நமக்கு ஞானத்தை கொடுப்பார்? It's not always instant. அப்போ நீங்க கேட்ட உடனே இப்படின்றதுக்குள்ளலாம் ஆண்டவர் கொடுக்க மாட்டார். There will be a situation in where
our understanding is tested. அங்க சில சூழ்நிலைகளை உருவாக்கி தேவன் நமக்கு ஞானத்தை கற்றுக் கொடுப்பார். This is good for the young people. விசேஷமாக வாலிப பிள்ளைகளுக்கு இது மிக முக்கியமானது. You may ask yourself, how can I pass my GCSEs or A levels or my degree? அதாவது நம்ம வந்து GCSE A லெவல் இந்த மாதிரி படிப்பு காரியங்கள் நான் எப்படி வந்து தேர்வாவது பாஸ் ஆகிறது என்று நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கலாம். So what God will do is he will give you knowledge which you have already. ஆண்டவர் உங்களுக்கு ஞானத்தை கொடுப்பார், அறிவை கொடுப்பார். ஆல்ரெடி உங்களுக்கு இருக்கிறது அதுதான். And he will then give you clarity within your understanding now. அங்கே இப்போ புரிந்து கொள்கிற தன்மையை அவர் கொடுப்பார். And then through that you are able to succeed in your education. அப்போ அதன் மூலமாக ஞானத்தினால அறிவினால புரிந்து கொள்ளும் திறனால அந்த தேர்விலே அங்கே பாஸ் பண்ணுவதற்கு தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். Once you pass, then you have the knowledge of all studying in your life. பாருங்க, நீங்க தேர்வான உடனே உங்களுக்கு என்ன இருக்குது? அதை குறித்த எல்லா அறிவுகளும் உங்களுக்கு இருக்கிறது. The way I want to put it is that God will give you anything you ask for, but he will only give you what you can understand and what you can read and write. பாருங்க, நீங்க எதை கேட்டாலும் ஆண்டவர் நீங்க புரிந்து கொள்ளுகிற விதத்திலே அதை உங்களுக்கு கொடுப்பார். நீங்கள் அதை எழுதவும் படிக்கவும் கூடிய ஒரு மாதிரி தான் உங்களுக்கு கொடுப்பார். That's the benefit, because God will give you what you can take and understand. அதாவது உங்களால என்ன புரிந்து கொள்ள முடியுமோ, உங்களால எதை வந்து செய்ய முடியுமோ அதை ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். For example, if you struggle with a problem, God will not just give you the answer. பாருங்க, ஒருவேளை நீங்க ஒரு பிரச்சனையில சிக்கி தவிக்கிறீர்கள் அப்படின்னு வச்சுக்கொள்ளுங்களேன், ஆண்டவர் உடனே உங்களுக்கு அது பதிலை கொடுக்க மாட்டார். Instead, he will help you understand it. முதலாவது அந்த பிரச்சனையை புரிந்து கொள்ள தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். He will give you the ability to think. அதாவது உங்களுக்கு யோசிக்கக்கூடிய திறனை கொடுப்பார். Learn. கற்றுக்கொள்ளுகிற திறனை கொடுப்பார். And solve it. அதை தீர்வுக்கிறதற்கான ஞானத்தை கொடுப்பார். Once you overcome the challenge, you gain more wisdom. பாருங்க, அந்த பிரச்சனையிலிருந்து நீங்க இதெல்லாம் பயன்படுத்தி வெளியே வருகிற போது நீங்கள் ஞானமுள்ளவர்களாக மாறுகிறீர்கள். Then you're ready for the bigger challenges in life. அப்போ இந்த சின்ன விஷயத்துல நீங்கள் வெற்றி அடையும் போது இதை விட பெரிய காரியத்துல நீங்கள் தைரியமாய் உள்ளே சென்று ஜெயம் எடுப்பீர்கள். Let's read Galatians chapter 5 verse 13. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். கலாத்தியர் 5:13. பாருங்க, நான் வாசிக்கிறேன். கலாத்தியர் 5:13. சகோதரரே, நீங்கள் சுயாதீனத்திற்கு அழைக்கப்பட்டீர்கள். இந்த சுயாதீனத்தை நீங்கள் மாம்சத்திற்கு ஏதுவாக அனுசரியாமல் அன்பினாலே ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்யுங்கள். In 5:13 it says, you, my brothers and sisters, were called to be free, but you do not serve your freedom to indulge the flesh, rather serve one another humbly in love. ஆமென். அன்பினாலே ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்யுங்கள். This is one of the chapters in this point is called freedom and responsibility. பாருங்க, நமக்கு இருக்கிற சுதந்திரம், அதனால வரக்கூடிய பொறுப்பை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. We are free, but that doesn't mean we should do everything we want. அதாவது நமக்கு சுதந்திரம் இருக்கு, சுயாதீனம் இருக்குதான், அதனால நாம் எதையும் செஞ்சிடலாம் அப்படிலாம் ஒண்ணும் இல்லை. Freedom is not about doing whatever feels good, it's about whatever is right. Freedom is doing whatever is right. அதாவது சுதந்திரம் என்பது நீங்கள் சரியானதை செய்வதற்கு பேர் தான் சுதந்திரம். And in this verse it says, show one another in love. பாருங்க, இந்த வசனம் சொல்லுகிறது அந்த சுதந்திரத்தை நீங்கள் அன்பினாலே ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்யுங்கள் என்று தான் சொல்லப்பட்டிருக்கு. அந்த சுதந்திரத்தை இப்படி நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்துங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. But the verse says that importantly, you, my brothers and sisters, were called to be free. பாருங்க, நீங்க எதற்காக அழைக்கப்பட்டிருக்க வசனம் சொல்லுகிறது? சகோதரரே, நீங்கள் சுயாதீனத்திற்கு அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள், நீங்கள் சுதந்திரவாளிகளாக அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். But do not use your freedom to indulge in the flesh. அதான், ஆனா அந்த சுதந்திரத்தை என்னவா பயன்படுத்தாதீங்க? மாமிசத்துல பயன்படுத்தாதீங்க. Don't go into the world and dwell with the problems of the world. அங்க பாருங்க, அதனால உலகத்துக்கு போய் உலகத்தினுடைய காரியத்திலெல்லாம் செஞ்சு அதெல்லாம் அப்படிலாம் செய்யாதீங்க. But stand out by showing love to others. ஆனால் அன்பிலே நிலைத்திருந்து ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்யுங்கள். We are called to live differently, to stand out against others. பாருங்க, மற்றவர்களிருந்து வேறுபட்டவர்களாக நாம் இருக்க வேண்டும். The best example in the Bible it says you are the light to the world. பாருங்க, வேதம் நமக்கு என்ன சொல்லுது? நாம் உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறோம். So when we stand apart from the world, we understand what is negative and what is positive. பாருங்க, உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக நம்ம இருக்க வேண்டும். எது நேர்மையான நேர்மறையான காரியம், எது எதிர்மறையான காரியம், எது நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.
we should avoid the negative influences அதாவது எதிர்மறையானவர்களை நாம் தவிர்த்து விட வேண்டும். and we should surround ourselves with wisdom. நம் சுற்றி எப்படி இருக்கணும்? ஞானத்தோடு இருக்கணும் நாங்க. So in simple sense it means have good friends, have good family members. அதாவது உங்களுக்கு எளிதாக சொல்ல வேண்டும் என்றால் நல்ல நண்பர்களை கொண்டிருங்கள், நல்ல குடும்பத்தை கொண்டிருங்கள். And have people that are, if you have Christian friends, have people that believe in the gospel and the word of God. பாருங்க, இந்த விசேஷமாக நல்ல நண்பர்கள், ஆவிக்குரிய நண்பர்களை நீங்கள் வைத்திருங்கள். Because when you are united in Christ, you will stand out against evil in the world. பாருங்க, நீங்க கிறிஸ்துவுக்குள் நாம் ஒன்றுபட்டு இருக்கிற பொழுது நாம் பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிறோம். Simply in Proverbs chapter 14 verse 7. நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 7வது வசனம். நீதிமொழிகள் 14:7. நீதிமொழிகள் 14:7. நீதிமொழிகள் 14:7 கொஞ்சம் போடுங்க. Proverbs chapter 14 verse 7. மூடனுடைய முகத்துக்கு விலகிப்போ, அறிவுள்ள உதடுகளை அங்கே காணாய். Stay away from a fool, for you will not find knowledge on their lips. ஆமென். மூடனுடைய முகத்துக்கு விலகிப்போ, அறிவுள்ள உதடுகளை அங்கே காணாய். Here simply the verse explains that the foolish people are the people that live for the world. பாருங்க, இங்க வசனம் இந்த இடத்துல நமக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, மூடர்கள் உலகத்தோடு ஒத்து வாழ்கிறார்கள். They look for the world for an answer for their problems. அவங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வை உலகத்திலே அவர்கள் தேடுகிறார்கள். Instead of seeking the true God, which is Jesus, they seek the world and Satan for answers. அவர்கள் ஆண்டவரை தேடாமல் உலகத்திலே தேடி உலகத்தினுடைய தீர்வை நோக்கி போகிறார்கள். So Proverbs is telling us to be aware that foolish people live among the world among us. அதனால நமக்கு இந்த வசனத்தின்படி நல்லா புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா, மூடர்கள் உலகத்தோடு வாழ்கிறார்கள், உலகத்துக்குரிய யோசனையில வாழ்கிறார்கள், உலகத்துக்கு ஒத்து வாழ்கிறார்கள். And the verse also says that you will not find knowledge on their lips. அந்த இடத்துலலாம் நீங்க ஞானத்தை கண்டுபிடிக்க முடியாது. And what that means is that the decisions that they make, there are no fruits to the decisions. அவர்கள் எடுக்கிற முடிவுகளிலே எந்த கனிகளும் இருக்காது. It's because they're making decisions based on what is popular and what is important now. அதாவது அவங்க எப்படி முடிவுகளை எடுப்பாங்கன்னா, இந்த உலகத்துக்கு ஒத்தபடி எது அங்கே பிரபலமானது, எது அங்கே எது பலனை கொடுக்கும், அப்படிதான் அவங்க முடிவு எடுப்பாங்க. They don't see that Jesus is the wisdom that we must need in our life. அதாவது அவர்கள் எப்படி முடிவு எடுக்க மாட்டாங்கன்னா, இயேசு தான் ஞானமாக இருக்கிறார், அவரை போல முடிவு எடுக்கணும்னு அவங்க முடிவு எடுக்க மாட்டாங்க. They stand away and laugh at the believers of Christians. அவர்கள் அங்கே விசுவாசிகளிலிருந்து விலகி நின்று விசுவாசிகளை பார்த்து சிரிக்கிறவர்களாக அவர்கள் இருப்பார்கள். But they don't understand they are being foolish to themselves. ஆனால் அவங்களுக்கு தெரியாது அவர்கள் மூடர்களாக இருக்கிறார்கள் என்பது அவர்களுக்கு தெரியாது. And important for the youngsters in the church and the youth of the church. முக்கியமாக எல்லா வாலிபர்களுக்கும், விசேஷமாக இந்த சபையினுடைய வாலிபர்களுக்கும், as from personal experiences as well. என்னுடைய தனிப்பட்ட அனுபவத்திலிருந்து சொல்கிறேன். As a young adult you have freedom in the world. இந்த உலகத்துல உங்களுக்கு சுதந்திரம் இருக்கிறது. Trust me, you have freedom to do what you want. நீங்க எதுவும் செய்ய முடியும், இந்த உலகத்துல நீங்க எதுவும் உங்களால செய்ய முடியும். But you have to be wise with the word of God to make the right decisions. ஆனால் தேவனுடைய வார்த்தையின்படி முடிவுகளை எடுக்கக்கூடிய ஞானம் உங்களுக்கு இருக்கணும். And the best thing about having relationship with Christ is because Christ will give you relationships that are good for you. பாருங்க, அதிலும் முக்கியமாக தேவனோடு நல்ல உறவு உங்களுக்கு இருக்க வேண்டும். அதனால நல்ல முடிவுகளை எடுப்பீர்கள். Just to give an example is in my life when I put God first and when I submitted to him, slowly by slowly the cracks, the bad friends or just leave your life. நான் ஆண்டவரோடு கூட நாங்கள் உறவாட தொடங்கின பொழுது அதன் நிமித்தம் ஆண்டவர் என்னை சுற்றிலும் இருந்த தேவையில்லாத நண்பர்களை என்னிடம் விலக்கி வைத்தார். But most importantly, because we are using the freedom to spend time with Jesus, there's a change in the life. ஆமென். நமக்கு இருக்கிற சுதந்திரத்தை நாம் எப்படி பயன்படுத்தணும்னா, தேவனோடு கூட சஞ்சரித்து அவரோடு கூட அதிக நேரத்தை செலவிடுவர்களாக நாம் இருக்க வேண்டும். You can choose who your friendships are. நீங்க உங்களுடைய நண்பர்களை தேர்வு செய்யலாம். You can decide how to live. வாழ்வது எப்படி என்று நீங்க முடிவெடுக்கலாம். But don't forget Jesus in your life. ஆனால் மறக்காதீர்கள், இயேசு உங்களுடைய வாழ்க்கையிலே இருக்கிறார். Because not everything is good for you.
எல்லாமே உங்களுக்கு நன்மையாக இருக்காது. Just like eating junk food is not good for your body. பாருங்க, சில அந்த கொழுப்புள்ள உணவுகளை சாப்பிடுவது உடல் நலக்கு கேடானது. It may be good for 5-10 minutes and after it will be you feel pain. அப்போதைக்கு அது நல்லதா இருக்கும், ஆனா நீண்ட காலத்துக்கு அது நன்மையை தராது. But we know we have rules that tell us about what is good and what is not good for us. அப்புறம் நமக்கு தெரியும் எது நன்மையானது எது தீமையானது நமக்கு தெரியும். We have laws that tell us what we can do and what we can't do. சட்டங்கள் இருக்கிறது, எதை நம்ம செய்யலாம் எதெல்லாம் செய்யக்கூடாது என்று சட்டங்கள் இருக்கிறது. But we have spiritual laws that tell us what we must do and what we should not do. ஆனால் ஆவிக்குரிய சட்டம் இருக்கிறது, நாம் எதை செய்ய வேண்டும் என்று இருக்கிறது, எதை செய்யக்கூடாது என்று இருக்கிறது. Some relationships can pull you away from God. சில உறவுகள் நம்மை தேவனிடத்திலிருந்து தூரப்படுத்தும். And this is important in my life when I'm looking at people similar age getting married. Some of them are marrying non-believers. பாருங்க, நான் என்னுடைய வயது ஒத்த சில நண்பர்கள் எனக்கு தெரியும். அவர்கள் திருமணம் செய்த பொழுது செய்திருக்கிறார்கள். அவர்கள் அவிசுவாசிகளை திருமணம் செய்திருக்கிறார்கள். I tell them, there's so many people in the religion, in the faith. How come you marrying outside? அப்போ நான் அவங்கள்ட்ட பார்த்து கேட்பேன், ஏன்பா சபையிலே நல்ல விசுவாசமுள்ள பிள்ளைகள் இருக்கிற பொழுது நீ ஏன் வெளியில் போயிட்டு திருமணம் செய்தா என்று கேட்பேன். But that's because the way they were brought up, the way they excluded themselves from religion. பாருங்க, அவர்கள் எப்படி உலகத்துக்கு வளர்க்கப்பட்டிருக்கிறார்கள், அவர்கள் அங்கே சமயத்திலிருந்து விலக்கி வளர்க்கப்பட்டிருக்கிறார்கள். But now they have come back fully into Christ. ஆனால் இப்பொழுது அவர்கள் மறுபடியுமாக கிறிஸ்துவுக்குள் வந்து கொண்டிருக்கிறார்கள். The important thing is the choice is ours to make. ஆனால் முடிவு என்பது, அங்கே தேர்வு செய்வது என்பது நம்முடைய கரத்தில் இருக்கிறது. Because you have free will, you can make the right choices. நம்மளுடைய கரத்திலே சுதந்திரம் இருப்பதனால சரியான முடிவுகளை எடுக்க வேண்டியவர்களாக நாம் இருக்கிறோம். But what do? Sometimes we don't do it. சில நேரம் நம்ம அதை செய்யறது கிடையாது. We've all done it before. We tell our parents we should not go late outside, but we go outside by ourselves. When we're younger, you have given rules to stay within your means. Sometimes we go beyond the means. பாருங்க, சில நேரங்களில் பெற்றோர்கள் நமக்கு கட்டுப்பாடு, இங்கே போகாது அங்கே போகாது இந்த நேரத்தில் போகாதுன்னா நமக்கு சில கட்டுப்பாடுகளை விதிப்பார்கள். And sometimes we go against them and we do அந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா, அவங்க சொன்னதை எதிர்த்து மீறி நம்ம செயல்படுவோம். This concept in Christ is, if we go against Christ, we will see the wickedness, we will see the evil in our life. பாருங்க, அப்படி நாம் செய்வோமானால், பெற்றோர்கள் சொல்லி அதற்கு எதிராக நாம் செய்வோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே சாத்தான் கிரியை செய்கிறது என்று அர்த்தம். In our spiritual life, we must see what God is showing us so that we can make the right decision. பாருங்க, ஆண்டவர் நமக்கு வழிகாட்டுவார். சரியான முடிவுகளை எடுப்பதற்கு தேவன் நமக்கு வழிகாட்டுவார். The choice you make can shape your future. The choice you make can shape your future. பாருங்க, நாம் சரியான முடிவுகளை எடுக்கிற பொழுது அது நம்முடைய வாழ்க்கையை செவ்வைப்படுத்தும். Just how they tell you in university, in high school, choose the subject so that you can create a career path for you in life. பாருங்க, உதாரணமாக ஒரு எளிதான காரியத்தை உங்களுக்கு விளக்க பண்ணணும்னா, நீங்க பள்ளி படிப்பு முடிவில் எந்த பாடத்தை தெரிவு செய்கிறீர்கள் என்பதை பொறுத்து உங்கள் எதிர்கால வாழ்க்கை அமையும். Because once you choose and study university, you have to complete the course and graduate, otherwise it's pointless. பாருங்க, நீங்க எந்த பாடத்தை தெரிவு செய்கிறீர்களோ அதை பல்கலைக்கழகத்தில் நீங்கள் படித்து முடித்து அதற்கேற்ற வேலை தேட போறீங்க. ஸோ அதை நீங்கள் தெரிவு செய்வது மிக முக்கியமானது. But before that we prepare and we choose, yes, I am going to study this subject for the rest of my life. அப்போ அந்த தேர்வு செய்வதற்கு முன்பதாக நீங்கள் என்ன பண்ணணும், இதை நான் எடுக்கிறேன், இதை என்னால் படிக்கணும், இதை முடிக்கணும், இதன்படி நான் வேலை செய்யணும் என்று தெளிவாக உணர்ந்து அந்த முடிவுகளை நாம் எடுக்க வேண்டும். When you're making decisions, நீங்கள் முடிவுகளை எடுக்கிற பொழுது make sure Christ is in the center of those decisions. கிறிஸ்து உங்களுக்கு மைய பொருளாக இருக்க வேண்டும். Because those can shape your life. அப்படி இருக்கும்போது அது உங்கள் வாழ்க்கையை செவ்வைப்படுத்தும். So be wise and think about the consequences of your decisions. பாருங்க, நீங்க ஞானத்தை பயன்படுத்தி நீங்கள் எடுக்கிற முடிவுகள் பின்விளைவுகள் எப்படிப்பட்டதாக இருக்கு என்று ஞானத்தோடு முடிவுகளை எடுங்கள். See, God has given you free will as a gift. ஆண்டவர் உங்களுக்கு சுதந்திரத்தை நம்ம கொடுத்திருக்கிறார். அது அவர் கொடுத்த ஈவு. Because he wants us to experience a good life. நாம் நல்ல ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த சுதந்திரத்தை நமக்கு அவர் கொடுத்திருக்கிறார். But there are means within how we should live our life. ஆனால் அதற்குள் அந்த சுதந்திரத்துக்குள் நாம் கிறிஸ்துக்குள் எப்படி வாழ்கிறோம் என்பது மிக முக்கியமானது. As youngsters, you can have good relationships, you can have bad relationships. நீங்க ஒருவேளை நீங்க நல்ல உறவு, வாலிபர்கள் விசேஷமாக நல்ல உறவோடு நீங்க இருக்கலாம், இல்ல தேவையில்லாத உறவோடு நீங்க இருக்கலாம். You can have good girlfriends, good boyfriends. நல்ல நண்பர்கள், ஆண் நண்பர்கள், பெண் நண்பர்கள் உங்களுக்கு இருக்கலாம். But sometimes we make decisions because we chasing after the world, not God. அங்கே நாம் செய்கிற பொழுது நாம் உலகத்தை ஒத்தவர்களாக நாங்கள் இருக்கிறோமே தவிர ஆண்டவருக்குள் நாங்கள் இல்லை.
what I've seen when my growing up myself in 27 years of my life, what I've seen was that those people who make decisions that are for themselves, they normally go downhill in their life. பாருங்க, அப்படிப்பட்ட முடிவுகள் எடுக்கிற என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன், அவருடைய வாழ்க்கை குறைந்து கொண்டு போவதை தான் நான் பார்த்திருக்கிறேன். It's because they're not centering Christ in their life. ஏனென்று சொன்னால் அவர்கள் தங்கள் வாழ்க்கையில கிறிஸ்துவை மையப்படுத்தி இல்லாததனால அவர்கள் வாழ்க்கை தரம் தாழ்ந்து போய் விடுகிறது. But the good thing is, because you have free will, God forgives you and God puts you back in a good path. பாருங்க, ஆண்டவரை நாம் மையப்படுத்தி இருக்கும்போது ஆண்டவர் நம்மை மன்னிப்பார், மறுபடியும் சரியான பாதைக்கு அவர் எங்களை கொண்டு வர உதவி செய்வார். But he gives us this choice because so that we can understand what sin is. அப்ப ஆண்டவர் இந்த சூழ்நிலைகளை உருவாக்கி நமக்கு காரியங்களை கற்றுக் கொடுக்கிறவராக இருக்கிறார். God doesn't want you to live in the world and not understand evil. இந்த உலகத்திலே வாழ்கிற நாம் எதையும் புரிந்து கொள்ளாமல் சத்துருவுடைய திட்டங்களை புரிந்து கொள்ளாதவர்களா வாழணும்னு ஆண்டவர் விரும்பல. அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். He wants us to know what is good and wrong. அங்க ஆண்டவர் எது நல்லது எது கெட்டது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். Then we must make the right choice. அதனால நாம் சரியான முடிவுகளை எடுக்க வேண்டியவர்களாக நாம் இருக்கிறோம். Because not making the right choice can sometimes be what not God wants for you. சில நேரம் தவறான முடிவு எடுத்துட்டா நம்ம மனம் வேதனைப்படுகிறது. We've all experienced when we do something we think, why have I done this? அப்ப நம்ம யோசிப்போம், அடடா நான் ஏன் இந்த முடிவு எடுத்தேன் அப்படி நம்ம வேதனைப்படுவோம். And then we think about all the negatives that come along with this. அப்ப அந்த நேரத்துல நம்ம என்ன அது வரக்கூடிய எதிர்மறையான காரியத்தை குறித்து நாம் சிந்தித்து கொண்டிருப்போம். So we've analyzed what we've done wrong. அப்போ என்ன தவறு செய்தோம் என்பதை நாம் சிந்திப்போம். Now we are going to fix those problems. அப்ப அந்த எப்படி நாம் அதை சரிப்படுத்தலாம் என்று யோசிப்போம். That's the benefit of having free will. அதுதான் சுதந்திரத்துக்குரிய அடிப்படை நன்மையாக இருக்கிறது. Because we can go and from experience we can learn from the bad to good. பாருங்க, அந்த அனுபவத்திலிருந்து நன்மை எது தீமை எது அதை எப்படி தீர்வு செய்வது என்பது அனுபவத்துக்குள்ளாக நாங்கள் போகிறோம். And that's why we are here today blessed because we have gone through problems to be successful today. அதுதான் எங்களுக்கு அது ஆசீர்வாதம் முடிகிறது. பிரச்சனைகளிலிருந்து நாம் கடந்து வருகிற பொழுது அதை எப்படி தீர்ப்பது என்ற ஞானத்தோடு நாம் சரியான முடிவில் எடுக்கிற பொழுது அது நமக்கு அனுபவத்தை தருகிறது. God doesn't want you to live in shame. He wants you to be successful in Christ. நீங்கள் அவமானப்பட்டு நிற்பதற்கு தேவன் ஒரு நாள் உங்களை விடுவதே இல்லை. அது அவர் விரும்புவதும் இல்லை. நீங்கள் ஜெயமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் தேவன் விரும்புகிறவராக இருக்கிறார். But he will give you the choice. If you want to do bad, you can do bad. This will happen. ஆனால் முடிவுகளை நீங்க எடுக்கலாம். தவறான முடிவுகளை எடுக்கிறீங்கன்னு சொன்னா அந்த தவறான முடிவுகளுக்குரிய பின்விளைவுகள் என்ன என்பதை யோசித்துக் கொள்ளுங்கள். Because what God wants from us is he wants us to learn from our mistakes. God wants us to learn from our mistakes. ஆனா ஆண்டவர் என்ன விரும்புறாருன்னா நாம் எடுத்த தவறான முடிவுல சில அனுபவங்களை கற்றுக்கொள்ள தேவன் விரும்புகிறார். And then use that as a testimony to bring people to God. அதை நாம ஒரு சாட்சியாக பயன்படுத்தி அநேகரை கிறிஸ்துக்குள் கொண்டு வருவதற்கு ஆண்டவர் நம்மை பயன்படுத்துகிறார். Because people come to Christ through blessings, through word of God's blessings in other people's lives. பாருங்க, மற்றவருடைய வாழ்க்கையிலே தேவன் எப்படி கிரியை செய்திருக்கிறார்ன்றதை பார்த்து தான் அநேக ஜனங்கள் கிறிஸ்துக்குள் வருவாங்க. Because they see this man was this person before, now he is a power of God. பாருங்க, இந்த மனுஷன் முன்னொரு காலத்துல இப்படி இருந்தாரு, இப்போ இப்படி இருக்குறாரே அப்படினு தான் நிறைய பேர் கிறிஸ்துக்குள் வருவார்கள். Because they see the work of God in their life. ஆண்டவருடைய கிரியை அந்த நபருடைய வாழ்க்கையில எப்படிப்பட்டதாக இருக்கிறது கண்டுதான் இயேசுக்குள்ள அவர்கள் வருவார்கள். We are here because we've made bad choices, but God, we have ultimately given our life to God so that we can make the right choices. பாருங்க, நான் தவறான முடிவுகள் எடுத்தால் கூட ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். மறுபடியும் அதை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி சரியான முடிவுகள் எடுப்பதற்கு தேவன் நமக்கு உதவி செய்கிறார். We are standing here today because we understood what sin was. We understood God's blessing and now we are blessed in our life. பாருங்க, நம்ம இங்க நிக்கிறோம்னா என்ன காரணம்? பாவம் எது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். எது சரியான வழி, நீதியான வழி எது என்பதை நம்ம அறிந்திருக்கிறபடினால கர்த்தருடைய ஆசீர்வாதம் எது என்பதை நாம் அறிந்திருக்கிறதுனால இந்த இடத்துல நாம் எல்லாரும் ஒன்று கூடி இருக்கிறோம். One of the best verses in Proverbs is Proverbs 21 verse 3. அங்க நீதிமொழிகள் புத்தகம் 21ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நீதிமொழிகள் 21:3. பலியிடுவதை பார்க்கிலும் நீதியும் நியாயமும் செய்வதே கர்த்தருக்கு பிரியம். ஆமென். To do what is right and just is more acceptable to the Lord than sacrifice. பலியிடுவதை பார்க்கிலும் நீதியும் நியாயமும் செய்வதே கர்த்தருக்கு பிரியம். To do is right because God will bless you for trying to do the right thing. பாருங்க, ஆண்டவர் நம்ம நீதியான காரியத்தை சரியான காரியத்தை செய்ய வேண்டும் என்று தேவன் நமக்கு விரும்புகிறார். If you put the effort in,
God will give you the reward. பாருங்க, நாம் அதற்குரிய முயற்சிகளை சரியானதை செய்யக்கூடிய முயற்சிகளை எடுக்கும்போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். Because he sees the hard work, he sees the desires within your heart. காரணம், கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறார். இருதயத்தில் உங்களுடைய வாஞ்சைகள் என்ன, அதை ஆண்டவர் பார்க்கிறார். Choose what is right and use your life to make a positive difference in the world. பாருங்க, நீங்க நீதியான காரியத்தை, சரியான காரியத்தை தெரிவு செய்து கர்த்தருக்கு பிரியமா நடக்கும் பொழுது அங்க உலகத்திலிருந்து நீங்கள் வேறுபட்டவர்களாக இருப்பீர்கள். Because as Christians we are light to the world. ஏனென்றால் கிறிஸ்தவர்களாகிய நாம் உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறோம். We don't live to what people do in this world. இந்த உலகத்துல இருக்க எப்படி செய்றாங்களோ அதை பார்த்து செய்ய வேண்டிய அவசியம் நமக்கு கிடையாது. We follow the King of Kings, the Lord of Lords. நாங்கள் ராஜாதி ராஜாவை, தேவாதி தேவனை நாங்கள் பின்பற்றுகிறவர்கள். You see, that's why we are blessed, because we have made the choices. We have made bad choices before, but because of the good choices we've made, we are now blessed. பாருங்க, நாங்க முன்னொரு காலத்துல உலகத்துல வாழ்ந்து கொண்டிருந்ததில் தவறான முடிவுகளை எடுத்துக்கொண்டோம். இப்போது கர்த்தருக்குள் நாம் சரியான முடிவுகளை எடுக்கிறோம். அதனாலே நாங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். We should live our life for God and the way God wants us to live. பாருங்க, நாங்க கர்த்தருக்குள் வந்த பிறகு கர்த்தருக்கு பிரியமானதை முடிவு செய்து கர்த்தருக்கு பிரியமாய் நாங்கள் வாழ வேண்டும். Every good choice you make is a clap in heaven for you. பாருங்க, நாம் சரியான முடிவுகளை எடுக்கும்போது பரலோகம் கைதட்டி மகிழ்ந்து கொண்டிருக்கிறது. Let's all close our eyes and pray. எல்லாரும் கண்களை மூடி நாங்கள் ஜெபம் செய்வோம்.